Hi friends, welcome to Sparks Academy. ஸோ ஆர்ஆர்பி டெக்னீஷியன் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் மந்த்தே ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நாளைக்கு தான். ஸோ அதனால் அப்ளை பண்ணாதவங்க இன்னைக்கே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 9000+ வேகன்சிஸ் இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ திரும்பவும் வந்து அடுத்த இயர் தான் வரும். ஓகேவா? ஸோ அதே போல் இந்த அளவுக்கு வேகன்சிஸ் வருமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிங்க. அண்டு இன்றைக்கே வந்து போயிட்டு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ டுமாரோ 8/4/2024 இஸ் த லாஸ்ட் டேட். ஸோ இதில் 2 போஸ்ட் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் 1, இன்னொன்று டெக்னீஷியன் கிரேட் 3. டெக்னீஷியன் கிரேட் 3க்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது நீங்கள் 10th முடிச்சுட்டு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் மேத் எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ 10th முடிச்சுட்டு ஐடிஐயோ இல்லை +2 முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் மேத் படிச்சிருந்தாலோ அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்லாருமே 12th முடிச்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3, ஓகேவா? கிரேட் 1 அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லை டிகிரி இல்லை பிஇ முடிச்சிருக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ டெக்னீஷியன் சிக்னல் கிரேட் 1. ஸோ இதில் வந்து நீங்கள் பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸோ இல்லை எலக்ட்ரானிக்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ நீங்கள் வந்து எடுத்து படிச்சிருக்கணும். அதர்வைஸ் இதனுடைய காம்பினேஷனாக படிச்சிருந்தாலும் ஓகே. ஓகேவா? இல்லை பிஎஸ்சி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இதே ஃபீல்டில் டிப்ளமோ ஆர் பிஇ இதே ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலோ இல்லை 12th முடிச்சிருந்தாலோ இல்லை இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் டிப்ளமோ ஆர் பிஇ ஆர் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணாதீங்க. டுமாரோ தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்றைக்கே அப்ளை பண்ணுங்க. நாளைக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கூட சர்வர் பிஸி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் சீக்கிரமாகவே இன்றைக்கே போயிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் வந்து ஒருவேளை சர்வர் பிஸி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இன்றைக்கி நைட்டே அப்ளை பண்ணுங்கள். அந்த டைமில் கொஞ்சம் சர்வர் வந்து ஓரளவுக்கு பிஸி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகேவா? ஸோ அதனால் இப்போவே அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. அண்ட் இதனுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 கிட்ட சேலரி கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது. இதுவே நீங்கள் வந்து கிரேட் 3ல் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35,000 வந்து சேலரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து இந்த ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டெலகிராம் சேனல் வந்து ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம தமிழ்லேயே வந்து குவிஸஸ் நம்ம போடுறோம். ஸோ தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் கொஸ்டின்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த குரூப்புக்கான லிங்க்கு அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம அகாடமியில் இதுக்கான கோர்சஸ் ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் ரெண்டுக்குமே நம்ம கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் செஷன்ஸ் கிளாஸஸ் வந்து போகுது. அண்ட் புக்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அண்டு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. கிளாஸஸ் வந்து பைலிங்குவலாக எடுப்போம். ஓகேவா? நியூ பேட்சஸ் வந்து கமிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த நியூ பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மறக்காமல் 12th முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஐடிஐ முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ரயில்வேஸில் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அண்ட் கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நம்ம நிறையா போட்டிருக்கோம். அண்ட் அடுத்தடுத்து நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் லைவ் செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரீயாகவே. அதையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே. அதனால் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே. நன்றி.